புத்தகங்களை நேசிக்கும் வாசிக்கும் ரொம்ப தமிழர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள்ல அடுத்த எபிசோட். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா ரீசெண்டாக ஒரு புத்தகம் ஒன்று படித்தேன். அந்த புத்தகம் படிக்கும்போது ஒரு புத்தகம் இல்லை 2 புத்தகம் நான் வாசித்து முடித்தேன். அந்த 2 புத்தகங்களை படிக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட சில அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இது எப்படி ஆரம்பிக்கிறது, இந்த வீடியோவுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, ஆண்கள் என்ன அவ்வளோ மோசமானவர்களா, எந்நேரமும் அவங்க மேலே ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு அந்த புத்தகம் வாசிக்கும்போது ஏற்பட்டிருந்தது. இதே கூட நீங்கள் நம்ம வீடியோவுக்கு நீங்கள் தலைப்பாக பார்த்துருக்கலாம், ஆண்கள் என்ன அவ்வளோ மோசமானவர்களா அப்படின்னு. ஏன் எனக்கு அதை படிக்கும்போது எனக்கு தோணுச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி லதா அவர்கள் எழுதிய கழுவறி இருக்கை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நான் வாசிச்சிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் அது. நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறமே அந்த புத்தகத்தை நான் வாசித்தேன். நான் அந்த புத்தகத்தை பொதுவாக வெளியே ட்ராவல் பண்ணும்போது தான் வாசிப்பேன். மற்ற புத்தகங்களை நான் வீட்டில் இருக்கும்போது வாசிப்பேன், தனியாக இருக்கும்போதெல்லாம் வாசிச்சிருக்கேன். ஆனால் அந்த புத்தகத்தை நான் வேணும்னே வெளியே வாசிப்பேன். அதுவும் புத்தகத்தை இப்படி தானே வாசிப்போம், ஆனால் நான் இப்படி தூக்கி வாசிப்பேன். ஏன்னா நான் என்ன புத்தகத்தை படிக்கிறேன் அப்படிங்கிறது அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியணும். அதன் மூலிமா யாராவது அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க மாட்டாங்களா, யாராவது அந்த புத்தகத்தை என்கிட்ட கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்காகவே அந்த புத்தகத்தை நான் அந்த மாதிரி படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு கருத்துக்கள். அதிலிருந்து நான் பின்பற்ற ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு குழந்தையை நம்ம தூக்கும்பொழுது அது சில நேரங்களில் நம்மளுக்கு மேலே இருக்கிற அந்த வாசனை அது ஒவ்வாமை ஏற்படுத்தலாம். அதன் காரணமாக அந்த குழந்தை நம்மக்கிட்ட வரத்துக்கு தயங்கலாம். அந்த விஷயத்தை படித்ததுக்கு பிறகு நான் இதுக்கப்புறம் எந்த குழந்தையை நான் தூக்கி கொஞ்சலனாலும் முதல்ல அது வந்ததுக்கப்புறம் தான் அதை நான் தூக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி அது வரலாலும் சரி, அப்படியே கட்டி அணைச்சி வாரி அப்படியே முத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறத எனக்கு தோணும். அதுதான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அந்த புத்தகம் படித்ததுக்கு பிறகு அந்த குழந்தைக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் அந்த குழந்தை வரல அப்படின்னா அந்த அப்பா அம்மாவே சொல்லுவாங்க, கொஞ்சம் பழகினதுக்கப்புறம் வந்துடுவானா அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கொஞ்சம் நேரம் பழகினதுக்கப்புறம் அப்புறம் 10 நிமிஷத்தில் அந்த குழந்தை நம்மக்கிட்ட வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தூக்கி அந்த குழந்தைய கொஞ்சம் இது அந்த புத்தகத்தை படித்ததுக்கு பிறகு எனக்கு ஏற்பட்ட நான் கடைப்பிடிக்கிற ஒரு விஷயம். இப்படி தம்பதிக்குள்ளே இருக்கிற அந்த உறவு முறையை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதை படிக்க நம்மளே அதை ஃபீல் நம்மளே அதை என்ன சொல்கிறது ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு அதை படிக்கும்போது நம்மளுக்கு ஏற்படும். அதாவது நம்ம ஒரு கருத்து சொல்கிறோன்னா அதை திணிக்கிற மாதிரி இல்லாமல் அது நம்மளாக உணர்கிற மாதிரி இருக்கும். அந்த புத்தகத்தில் அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆண்கள் பார்க்குற பிரச்சனைகளையும் சொல்லியிருப்பாங்க, அவங்க செய்கிற தவறுகளையும் சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி பெண்கள் சார்ந்து அவங்க மேற்கொள்கிற தவறுகளையும் நல்ல விஷயங்களையுமே அதில் சொல்லியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு புத்தகமாக இருந்தது. அதே போல் இன்னொரு புத்தகம் அதே மாதிரி ஒரு பெண் எழுத்தாளர் எழுதியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். நான் புத்தக கண்காட்சியில் இருக்கும்பொழுது ஒரு 8வது படிக்கிற ஒரு சின்ன பையன் அவன் அந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிங்கண்ணா நல்லா இருக்கணும்னு சொல்லியிருந்தான். அதை பார்க்கும்பொழுது ஒரு சின்ன பையன் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறானேன்றதுக்காகவே அந்த புத்தகத்தை வாங்கினேன். ஒரு முன்முடிவுகளோடவே அந்த புத்தகத்தை நான் படித்தேன். கண்டிப்பாக அந்த புத்தகம் நல்லாயிருக்கும், இதை குறித்து நாம் இப்படிலாம் வீடியோவில் பேசணும் அப்படிங்கிற ஒரு முன்முடிவுகளோடு தான் அந்த புத்தகத்தை நான் படிக்க முற்பட்டேன். ஆனால் அந்த புத்தகத்தில் ஒரு 50 பக்கங்களை கடந்ததுக்கு பிறகு அந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு வரியுமே எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருந்தது. என்னென்னா அதில் பேசப்பட்ட பல விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயமா இருந்தது. அந்த அது என்ன புத்தகம் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. அதில் ஏற்பட்ட அனுபவத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் ஒவ்வொரு விஷயமே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பெண்கள் ஆண்களை சார்ந்து இருக்கக்கூடாது தான், பட் ஆனால் ஒரு வாழ்க்கை துணையோடு அவங்க சேர்ந்து இருக்கணும் இல்லையா. நம்ம எதுக்காக மேரேஜ் பண்ணிக்கணும்? நம்ம லைஃப்பில் ஒருத்தங்க நம்ம கூட ஒரு பார்ட்டாக இருக்கணும், ஒரு லைஃப் லீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக தானே நம்ம ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுறோம். ஒரு மலை ஏறும்பொழுது இங்கே எங்கள் ஊர் பக்கத்தில் ஷோலிங்கர் மலைன்னு ஒன்று இருக்கும். அதில் ஏற முடியாதவங்களுக்கு கையில் அங்கே கீழே இருந்தே ஒரு குச்சி மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஊன்றுகோல் மாதிரி. அதை தாங்கி தான் அந்த மலை ஏறுவாங்க. அது மாதிரி தானே ஒரு லைஃப் பார்ட்னரும். அந்த லைஃப் பார்ட்னருக்கு நம்ம தானே சூஸ் பண்ணுறோம். சில பேருக்கு சூஸ் பண்ணாமல் அது கிடைக்கலாம். அவங்க என்ன சொல்லுவேன், டைவர்ஸ் பண்ணிவிட்டு இருக்கிற வேலையை பார்க்கலாம் இல்லையா, அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேறு பார்ட்னரை சூஸ் பண்ணலாம் இல்லையா. அதுக்கு அவங்க இல்லைன்னு போகாத அதுக்கு நம்ம ஃபைட் பண்ணலாம், அதங்கெல்லாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பட் நீங்களாக தானே ஒரு பெரும்பாலானவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி இருக்கும்பொழுது அந்த லைஃப் பார்ட்னருக்கு நீங்கள் போதுமான ஸ்பேஸ் கொடுக்காம அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சம்பாதிச்சு நீங்களே வச்சுக்கோங்க, எதுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி வெளியே போகும்போது ஏன் வீட்டில் சொல்லிட்டு தான் போகணுமா, நாங்கள் சொல்லாமல் எங்கே வேணாலும் போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் இருந்தது.
எனக்கு அதை படிக்கும்பொழுது அதில் எனக்கு ஏற்புடையதாக இல்லை. ஏன்னா நம்ம எப்படி அதை சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன விஷயம். என்னென்னா வந்து 2 பேரும் சம்பாதிக்கணும், அது 2 பேரும் சேர்த்து நல்ல விஷயங்களில் அதை செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணுமே தவிர்த்து, நீ சம்பாரிச்சு நீ வேணா பண்ணிக்கோ, நான் சம்பாரிச்சு நான் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் அது கொண்டு போவோம். இப்படி தான் நம்ம வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஒரு கருத்து சொல்லணுமா அப்படிங்கிறது அந்த புத்தகம் படிக்கும்போது தோணுச்சு எனக்கு. அதே மாதிரி நான் எங்கே வேணால் வெளியே போவேன், என்னை கேட்காத அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை அது ஒரு பெண் எழுத்தாளர் இன்னொரு பெண்களுக்கு சொல்கிறாங்க. அது மாதிரி இருந்தால் இந்த சமூகம் வந்து எப்படி நல்ல பாதையை நோக்கி போகும். அப்படி பார்த்தா யாருமே கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யாரை வேணாலும் சேர்ந்து சுற்றலாம் இல்லையா. நான் இங்கே போகிறேன் வரேன் அப்படிங்கிறத வீட்டில் சொல்லிட்டு போகக்கூடாதா? இது நீங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் போயிடுவீங்களா? இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, எதுக்குமா அங்கே போகிறேன், அங்கே போகாத, ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது அது போகாமல் ஒரு கணவன் வந்து அப்போஸ் பண்ணுறான்னா நீங்கள் அங்கே ஃபைட் பண்ணலாம். ஏன் அதுதான் போகிறேன் அப்படின்னு நான் எங்கே போகிறேன்னு சொல்லாமலே நான் கிளம்பி போயினே இருப்பேன், நான் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த புத்தகத்தில் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதான் சொல்கிறேனே, இந்த 4-5 விஷயங்கள் தான் அந்த அந்த 50 பக்கத்துக்குள்ளே சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதிலே உடன்பாடு இல்லாமல் இருக்கிற பக்கங்களை நான் வாசிக்காமலே விட்டுட்டேன். எனக்கு அதுதான் வந்து ஒரு நெருடலாக இருந்தது அந்த புத்தகம் படிக்கும்போது. அதே மாதிரி தான் இன்னொரு புத்தகமும் ஒரு வரலாற்று அறிஞர் வந்து ஹிஸ்ட்ரியில் நடக்கிற சில விஷயங்களை சொல்லியிருந்தார். அதே மாதிரி தான் ஒன் சைடாகவே சொல்லிட்டு இருந்தார். எல்லாருக்குமே ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னா வந்து ஒருத்தருக்கு கேட்கும்போது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இன்னொருத்தருக்கு கேட்கும்போது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. 2 தரப்பு நியாயங்களையும் நம்ம சொல்லணும் இல்லையா. ஒரு ஆண் பெண் குறித்தால அந்த உறவுகளில் 2 பேருக்குமே வந்து முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். அதை வந்து 2 பக்கமும் சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்படி இல்லாமல் ஒன் சைடாகவே பேசுகிறது. அதே போல் தான் இந்த வரலாற்று அறிஞரும் சொல்லியிருந்தார். ஒருத்தங்களை பற்றியே வந்து சொல்லிகிட்டே இருந்து இவங்க எல்லாமே நல்லவங்க, இவங்க ரொம்ப கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதெல்லாம் கொஞ்சம் ஏற்புடையதாக இல்லாமல் எனக்கு இருந்தது. புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது எல்லாரும் இப்போ மேற்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்படி இந்த ஃபேமஸான புத்தகங்களே இந்த மாதிரியான முரண்பட்ட கருத்துக்களை மக்கள்கிட்ட போய் சேரும்பொழுது அது எனக்கு என்னவோ உடன்பாடு இல்லாமல் இருந்தது அந்த புத்தகங்களை வாசிக்கும்பொழுது எனக்கு. சரி, ஒரு சிறந்த புத்தகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னா நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் மூலமா அதை திணிக்கிற மாதிரி இல்லாமல் அவங்களா உணர்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல புத்தகம் அப்படின்னு நான் நினைக்கிற புத்தகங்களை நான் அப்படி சொல்லுவேன். ஒரு புத்தகத்துடைய ஒரே ஒரு வரி நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த நமக்குள்ளே கடத்துது அப்படின்னா அது சிறந்த புத்தகம் அப்படின்னு சொல்லுவேன். அதற்கு மாறாக சமுதாயத்தில் ஏதோ ஒரு சீர்கேட்டை ஏற்படுத்த போகுது, தவறான கருத்துக்களை நமக்கே தெரியாமல் இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அந்த கருத்துக்களை உள்ள கொடுக்கறது எனக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது. பொதுவாக புத்தகங்களை பற்றி நல்ல விஷயங்களை மட்டுமே தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தவறான கருத்துக்களை மக்கள்கிட்ட சொல்லி புத்தக வாசிப்பை குறைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து அந்த புத்தகத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டுமே நான் சொல்லணும்னு நினைப்பேன். ஆனால் இந்த 2 புத்தகங்கள், குறிப்பாக அந்த ஒரு புத்தகம் வந்து எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லாத ஒரு புத்தகமாக இருந்தது. ரொம்ப விரும்பி படிக்கிற புத்தகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி இன்னொரு கூட இப்போது ரீசெண்டாக புக் ஃபேருக்கு போகும்பொழுது ஒரு புத்தகத்துடைய தலைப்பே வந்து என்னடா இது, இப்போ ஒரு ஆணை வந்து ரொம்ப கேவலப்பட்டு தான் வந்து உங்கள் புத்தகத்தை வந்து நீங்கள் சேல் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த புத்தகத்தை பார்க்கும்போது தோணுச்சு. எனக்கு சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னா வந்து பெண்களை மதித்து நடந்துக்கோ, உனக்கு மனைவியாக வரப்போகிறவ நீ நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா சொல்லுவாங்க அவங்க என்னென்னலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. குடிப்பழக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. வறுமையினால் ஏற்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பெரியவனானதுக்கு பிறகு நம்ம குடிக்காமல் இருக்கணும், பெண்களை மதிக்கணும், நம்ம வந்து ஆண்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சது. நம்மள தான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது நிறைய ஆண்கள் அது மாதிரி இருக்கிறாங்க. நான் மட்டும்தான் அப்படி இருப்பேன்னு நினச்சிருந்தேன். அப்படி கிடையாது. என்னை தாண்டி நிறைய ஆண்கள் வந்து அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்களாம் பார்க்குறேன், அவங்க ஒய்ஃப் சும்மா உட்காந்துருப்பாங்க, இவங்க துணி துவச்சிட்டு இருப்பாங்க. அவங்களாம் முற்போக்கான ஆண்கள் இல்லையா? எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். அவங்க நல்லா ட்ரெஸ்ஸு போடலனா கூட தன்னுடைய மனைவிக்கு நிறைய ட்ரெஸ்ஸுங்களை வாங்கி கொடுத்துருக்காங்க. மனைவி ஊதாரியாக இருந்தால் கூட பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிற நிறைய ஆண்களை நான் பார்க்குறேன். அவங்களாம் அவங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டேன்றாங்களா? ஏங்க, ஆண்கள் எவ்வளோ மோசமான ஆண்கள் இருக்கிறாங்களோ அதே மாதிரி பெண்களும் இருக்கிறாங்க. அதுக்காக ஆண்கள் மொத்தமே வந்து மோசமானவங்க, பெண்கள் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு பொத்தாம்பதிவாக வந்து புத்தகங்கள் எழுதி தள்ளுறத எப்படி சரின்னு நம்ம சொல்ல முடியும்? எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் நீங்கள் நல்ல ஆண்களே நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கவே இல்லையா? நான் சந்திக்கிறேங்க. எங்கள் தெருவில், எங்கள் வீட்டு பக்கத்தில், எங்கள் எதிர்த்து வீட்டிலலாம் நான் பார்க்குறேங்க.
அவங்க ஒய்ஃப் உக்காந்துக்கிறாங்க, முடியாத நேரத்தில் அவர் துணி துவைச்சு போடுறாரு. அவங்க ஃபோன் பேசிகிட்டே இருக்கும் பொழுது இதை சாப்பாடு செய் அப்படின்னு சொன்னால் எங்கள் மாமா அவங்க ஒய்ஃபு ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறாங்க, வந்து தோசை சுடுப்பா அப்படின்னாக்கா அவர் போய் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் செய்கிற ஆண்கள்லாம் இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு ஏதோ ஒரு 10 பேர் அதுமாரி பண்ணுறான்றதுக்காக ஆண்கள் மொத்தமே அப்படி தான், பெண்கள் எல்லாம் அதை உடச்சிட்டு வெளியே வாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ஃபைட் பண்ண வேண்டிய இடம் வேறு. அந்த இடத்த விட்டுடுறீங்க. சும்மா உங்கள் புத்தகம் சேல் ஆகுன்றதுக்காக தேவையில்லாத விஷயங்களை பேசி நல்ல எண்ணங்களோடு இருக்கிற பெண்களை வந்து அவங்க மனதை ஸ்பாயில் பண்ணுறீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரு சேயிங் ஒன்று இருக்கும், அம்பேத்கர் சொன்னது ஒரு சேயிங் ஒன்று இருக்கும். அதாவது படிப்பறிவில்லாத மக்கள் தான் வந்து இந்த அரசியல்வாதிகளோட ஓட் பேங்க்குன்னு சொல்லுவாங்க. படித்தவனுக்கு அரசியலோட புரிதல் என்னன்னு தெரியும், அதனால் இந்த படிக்காதவங்களை பற்றி தான் அவங்க டார்கெட் பண்ணி ஓட் பேங்க்காக மாற்றுவாங்க அப்படின்னு. அதே போல் தான் இந்த மாதிரி ஆட்களை நான் நினைக்கிறேன். நல்லா புரிதல் இருக்கிற கன்னிங்காக இருக்கிற பெண்கள்லாம் வந்து இவங்க வலையில் சிக்கிறதே கிடையாது. என்ன ஒரு அப்பாவித்தனத்தோடு இருக்கிறவங்க தான் வந்து இவங்களுடைய வலையில் விழுந்து இந்த மாதிரி வேணாம் நான் நிறைய பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து எனக்கு அந்த புத்தகம் குறித்தான என்னுடைய அதிருப்தியை வந்து நான் அவங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். இது வந்து நாளடைவில் மாறலாம். மாறுதல் வந்து எல்லாருக்குமே வந்து உட்பட்டது தானே. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து பிடிக்காத ஒன்றா இருந்தது. என்ன இதனால் இந்த 100 நாள் வேலை திட்டத்தினால விவசாயம்லாம் வந்து எவ்வளோ பாதிக்கப்படுது, இப்போ யாருமே வந்து வேலைக்கு போக மாட்டேன்றாங்களே அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து எவ்வளோ முக்கியமானது, அது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வந்து போய் சேர்ந்துருக்குது, ரொம்ப அத்தியாவசியமானது ஒன்று. அது மக்களுக்கு எந்த விதமான ஒரு மேம்பாட்டை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது அறிஞ்சதுக்கு பிறகு 100 நாள் வேலை திட்டம் வந்து முக்கியமானது தான், தேவையான ஒன்று தான் அப்படின்னு தோணுச்சு. அது மாதிரி தான் இந்த புத்தகம் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த புத்தகத்தில் என்னோடய கருத்துக்கள் வந்து இப்படி இருக்கலாம். ஒரு 4-5 வருஷத்துலையோ இல்லை அடுத்த மாதத்துலையோ இல்லை அடுத்த வாரத்துலேயோ கூட இந்த கருத்துக்கள் வந்து எனக்கு மாறுபாட்டை கொடுக்கலாம். பார்ப்போம். இதில் என்னோடய கருத்துக்கள் ஏதாவது மாறுபட்டது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னை திருத்திக்க முற்படுறேன். நன்றி.